செய்திகள். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தில் 1ஆம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடல் அருகே முதல்வர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்து இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், துப்புரவு பணியாளர்களுக்கு காலணிகள் மற்றும் புடவை போன்ற உபகரணங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் வழங்கும் ஷாப்பிங் சொர்க்கம் என்கின்ற கண்காட்சியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றியும் ரிப்பன் கட் செய்து கண்காட்சியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடவியல் வாகன கண்காட்சியை கவர்னர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவன் கன்சன் லியானி 493 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி டானியா கேத்ரின் 492 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவன் சந்தீப் 487 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். மேலும் பல மாணவர்கள் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி ஹரிணி 591 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், மாணவி கிருத்திகா 583 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், மாணவி திவ்யதர்ஷினி 575 3ஆம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மேலும் 2 பொதுத் தேர்வில் பல மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இப்பள்ளியானது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலும் 100% தேர்ச்சியை பெற்று சாதனை படைத்துள்ளது. வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பள்ளியின் தாளாளர் டாக்டர் KP கிறிஸ்டிராஜ், பள்ளி முதல்வர் திருமதி ஜெயந்தி ராணி, பள்ளியின் துணை முதல்வர் திரு ஆரோக்கியதாஸ் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பொன்னாடை அணிவித்து பாராட்டி இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினர். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தில் 1ஆம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடல் அருகே முதல்வர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்து இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், துப்புரவு பணியாளர்களுக்கு காலணிகள் மற்றும் புடவை போன்ற உபகரணங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கடற்கரை நேரு சிலை அருகே நடைபெற்றது. தேடல் சேவகன் சமூக இயக்க நிறுவனர் சமூக சேவகர் அருண் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். அதன்படி காலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்பு வெயிலின் தாக்கத்தை தணிக்க இலவச நீர்மோர், பூசணி, தர்பூசணி, இளநீர் உட்பட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவு, காலணிகள், புடவைகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சிறு வியாபாரிகளுக்கு நடமாடும் கடையென அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் வியாபாரிகளுக்கு சிறு கடை நடத்த தேவையான பொருட்கள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஏற்ப உபகரணங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன், உப்பளம் தொகுதி NR காங்கிரஸ் தலைவர் பாஸ்கர், புதுச்சேரி யூனியன் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் TV நகர் ராஜா, பொதுச் செயலாளர் செல்வகுமார், தமிழர் களம் அழகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நேரழகன் மற்றும் லபோகிராம் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பில் சிறப்பாக செயல்பட்ட மருத்துவர்களும் செவிலியர்களும் சிறப்பு செய்யப்பட்டது. தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பு செய்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் வழங்கும் ஷாப்பிங் சொர்க்கம் என்கின்ற கண்காட்சியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றியும் ரிப்பன் கட் செய்து கண்காட்சியை துவக்கி வைத்தனர். நிகழ்வில் சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன், செயலர் மணிகண்டன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அனைத்து விருந்தினர்களையும் அனுராதா ராஜகோபாலன் வரவேற்று பேசினர்.
அப்போது அவர் ஷாப்பிங் சொர்க்கம் என்கின்ற கண்காட்சியினை கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஈவ்ஸ் நோட்டரி சங்கம் சார்பாக நடத்தி வருகிறது என்றும், கண்காட்சியின் மூலம் கிடைக்கும் நிதியினை அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கழிப்பிடங்கள் புதுப்பித்தல், புதியதாக கட்டிக் கொடுத்தல், அது மட்டுமல்லாமல் பொது கழிப்பிடங்களையும் புதுப்பித்து தந்துள்ளோம் என்றும், மேலும் ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி நிதியுதவி வழங்குதல், அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்கள் வழங்கியுள்ளோம் என தெரிவித்தார். கண்காட்சியில் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும், பெண்களுக்கான ஆடை அணிகலன்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள், விளையாட்டு பொருட்கள், ஆட்டோமொபைல்ஸ், மொபைல் அப்ளையன்சஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், பர்னிச்சர், கைவினைப் பொருட்கள், சிறியவர் முதல் பெரியவர்களுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். கண்காட்சியானது காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் என்றும், இதில் அனைவரும் அலைக்கடலென திரண்டு வந்து பங்கேற்க இக்கண்காட்சியில் 1 மணி நேரத்திற்கு 1 முறை குழுக்கள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடவியல் வாகன கண்காட்சியை கவர்னர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். வாகனத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட உயர் தொழில்நுட்ப தடவியல் கருவிகளை பார்வையிட்டார். கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங், உள்துறை சிறப்பு செயலர் கேசவன், காவல்துறை உதவி ஆய்வாளர் சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது புதிய குற்றவியல் சட்டங்களின் நடைமுறைப்படி மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு கண்டறிதல் மற்றும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருளை கண்டறியும் செயல்முறை நிகழ்த்தி காட்டப்பட்டது. மோப்ப நாய்களின் சாகசங்களும் காவலர்களின் ஆணைக்கு கட்டுப்படும் ஒழுங்கு நடைமுறையும் அங்கிருந்த அனைவரின் பாராட்டையும் பெற்றது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளின் தேசிய கொடிவேற்றி ஊர்வலம் நடைபெற்றது. பள்ளிக்கழக வளாகத்தில் நடைபெற்றது. கவர்னர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தரும் விதமாக இந்திய ராணுவ வீரர்கள் தாக்குதல் நடத்தி இந்திய ராணுவத்தின் பலத்தை உலகத்திற்கு தெரியப்படுத்தினர். அதற்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கும் விதமாக மாணவ மாணவர்களின் இந்த பேரணி நடைபெற்றது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் பேராசிரியர்கள் உடனிருந்தனர். புதுவை ஐயன்குட்டி பாளையம் கோபாலன் கடையில் அமைந்துள்ள விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இந்த ஆண்டு நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 129 மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். மாணவி பிரகதி 500க்கு 490 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார். மாணவன் சண்முகவேலன் 486 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவன் கதிரவன் 484 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். 450 மதிப்பெண்களுக்கு மேல் 20 மாணவர்களும் 375க்கு மேல் 61 மாணவர்களும் பெற்றுள்ளனர். தேர்வு எழுதிய அனைவருக்கும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கணித பாடத்தில் 1 மாணவரும், அறிவியல் பாடத்தில் 1 மாணவரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தேர்வில் பங்கேற்ற 84 மாணவர்களில் மாணவன் ராதேஸ்வரன் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடத்தை பிடித்தார். மாணவன் கைலாஷ் 453 மதிப்பெண்கள் பெற்று 2வது இடத்தையும், மாணவி ஆதிரை பிரபு மற்றும் மாணவன் துருகேஷ் 449 மதிப்பெண்களுடன் 3வது இடத்தையும் பிடித்தனர். 400 மதிப்பெண்களுக்கு மேல் 23 மாணவர்கள் பெற்றுள்ளனர். தேர்வெழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தாளாளர், பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வ கணபதி, முதன்மை முதல்வர் பாத்மா, விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் மேனகா ஆகியோர் பாராட்டினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியினை பெற்று சாதனை புரிந்துள்ளது. புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தில் 1ஆம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடல் அருகே முதல்வர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை துவக்கி வைத்து இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், துப்புரவு பணியாளர்களுக்கு காலணிகள் மற்றும் புடவை போன்ற உபகரணங்கள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார்.
ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் வழங்கும் ஷாப்பிங் சொர்க்கம் என்கின்ற கண்காட்சியினை கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றியும் ரிப்பன் கட் செய்து கண்காட்சியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான தடவியல் வாகன கண்காட்சியை கவர்னர் கைலாசநாதன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார்.